டைம் ஆயிடுச்சுடி, போலாமா? பாருடி, நாமெல்லாம் கிளம்பிட்டோம். ஏதோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் அழகானோம். அவ இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் வருவா. அது மட்டும் இல்ல, அவ ஆளு வாங்கி கொடுத்த காஸ்டியூம்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கான்னு அண்ணனுவா ரசிச்சு பார்த்துட்டு தான் வருவா. ஏய் ஜெனி, சீக்கிரம் வாடி. ஏய் சாரிப்பா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கணும்ல. சரி 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 சரி, கம் ஆன் गर्ल्स, லெட்ஸ் மூவ். டேய் வசந்த், சீக்கிரம் கிளம்புடா. அவன் இப்ப கிளம்புற மாதிரி தெரியலடா. என்னடா சொல்ற? அவன் பேச போற எப்படி இருக்குன்னு. டேய் எழுந்துடா, ஜெனியை சென்ட் ஆஃப் பண்ண போனோம். இல்லடா, அவளை பார்த்தா ஊருக்கு அனுப்ப மனசு வராது. அதனால தான் போலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் பழகி போகாம இருந்தாதான் தப்பு. நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். கிளம்புடா சீக்கிரம். ஏய் சீக்கிரம் கிளம்புடா. டேய் ஆட்டோ ரெடிடா. Silence, please. My dear students, very good morning. நீங்க இந்த காலேஜில் படிப்பை முடிச்சுட்டு வெளியே போறது நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சோகமா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு தேவை படிப்பு. அந்த படிப்பை முடிச்சுட்டு தான் நீங்க வெளியே போறீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. படிப்புக்கு தேவை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. வாழ்க்கைக்கு தேவை தன்னம்பிக்கை. அது உங்ககிட்ட எக்கச்சக்கமா இருக்குது. கொஞ்சமா சாப்பிடு. கொஞ்சம். நோ. கேளு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒரு காலத்துல நானும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நல்ல விதமா ஒழுக்கமா இருந்ததா இந்த காலேஜுக்கு ப்ரொஃபசர் ஆயிட்டேன். அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தேசிய கீதம். நீங்க கிளம்புங்க, நான் வரேன். இது தெரியாதா உனக்கு? அவ வசந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி சரி, நீ பேசிட்டு வா, நாங்க ரூம்ல போய் வெயிட் பண்றோம். வாடி போலாம். பை டி, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுடி. ஆமா, சீக்கிரம் வா போலாம். அவனை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பாரு. டேய் வால் வெயிட் பண்றா, பேசிட்டு சீக்கிரம். ஆமாடா சீக்கிரம் வா. வாங்கடா கேண்டீன் போலாம். நான் நாளைக்கு 11 மணிக்கு ஊருக்கு போறேன். கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? இல்ல வசந்த், 3 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதே பெரிய விஷயம். இனிமேலும் வீட்டுக்கு போலன்னா ஸ்டடீஸ் தான் முடிஞ்சிருச்சு, ஏன் வரலன்னு பேரண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க. ஹாய் ஜெனி. சாரி. ஹாய். ஏய் மாப்ள, சக்தி இன்னைக்கு ஊருக்கு போறான். பஸ் ஏத்தி விட போறோம். வரியா? ஜெனி. ஓகே பை. என்ன வசந்த், என்னாச்சு? டே மச்சான், இந்த தடவை என் சித்துக்கிட்ட சண்டை போடாம கோவப்படாம தங்கச்சி சமாதானப்படுத்திட்டு சீக்கிரமா ஊர் வந்து சார், புரியுதா? ஆமாண்டா, என் நினைப்பெல்லாம் என் தங்கச்சி தான். இத்தனை நாள் என் படிப்பு செலவு பணம் அமிச்சு என்னை பார்த்துக்கிட்டவளே அவதான். அவ ஆசைப்படி நான் ஒரு பட்டம் வாங்கிட்டேன். என் ஆசைப்படி நான் ஒரு நல்ல வேலை தேடி அவளை ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதான்டா என் ஆசை. டே மச்சான், பத்திரம்டா, பார்த்து போயிட்டோம். ஓகேடா, பார்த்து போயிட்டு பாய். பாய். ஓகேடா, பத்திரம். பாய். பார்த்து பாய்டா. பாய்டா. பாய். ஓகே. ஏய் ஜெனி, ஊருக்கு கிளம்புறப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க? அவ ஆளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருப்பா. உனக்கே கோவம் வருது? நீ வேற லெட்டர் எழுதிக்கையே. அவளுக்கு கிடைச்ச மாதிரி ஆள் எனக்கு கிடைச்சிருந்தா இப்படி லெட்டர் எழுதிய டைம் வேஸ்ட் பண்ணிருப்பேன். இந்நேரம் நானும் அந்த பரதேசியும். சரி சரி, போது நிறுத்து. இங்கே வாயை திறந்தா நாக்க வெட்டிடுவேன். சீ, கொஞ்சம் சும்மா இருங்கடி. ஆட்டோ வந்துடுச்சுடி, டைம் ஆச்சு, கிளம்புங்க.
சரி சரி கிளம்புங்க. லதா என் பேக் எங்க? ஆட்டோல வச்சிருக்கேன். யார்கிட்ட லெட்டர் போட்ட? அது சஸ்பென்ஸ். மச்சக்கண்ணி உள்ள போங்க. சார் உள்ள போக கூடாது சார். கண்டபடி கட்டி பிடிடி. உன்னை பார்க்கும்போது அப்படியே ரோஸ் கலர் ஆரஞ்சு மாதிரி இருக்க. இந்த கம்பெனியை உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் உன்கிட்ட வேலை செய்யலான்னு இருக்கேன். செல்லம். இன்னைக்கு நிறைய மூச்சிருக்க போலுது. உன் பேர மச்சக்கண்ணி, என் பேர மச்சக்கண்ணு. 2 பேருக்கு பேரு எவ்வளவு பொருத்தமா இருக்குது பாத்தியா? அப்பாயின்மெண்டா? எதுக்கு? உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. நீதான் எனக்கு செக்ரட்டரி. சார் வெளியில ஜென்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க. அவனுங்களெல்லாம் யாரு படிக்க சொன்னது? ஹோட்டல்ல போய் மாவாட்ட சொல்லு. நீ வாடி செல்லம். டேய் சனப்பொண்ணு. உன்னை யாரா உள்ள விட்டது? பீனுங்கடா. இவனை கைது பிடிச்சு வெளியே தள்ளுறான்.